வணக்கம் நண்பர்களே, இன்வெர்ட்டர் வெல்டிங் மிஷின் சர்வீஸ் பண்ணக்கூடிய புத்தகம் நம்மக்கிட்ட இருக்குது. அது கூடவே 30+ சர்வீஸ் வீடியோக்களும் வரும். இது வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி டிசி வால்டேஜை சுவிட்சு மூலமாக ஆன் ஆஃப் பண்ணும்போது நமக்கு இந்த பக்கம் ஏசி வால்டேஜே கிடைக்கி. நம்ம ட்ரெயினு சோர்ஸு. அப்போ இந்த ப்ளஸ் வந்து எங்கே போகணும்? இந்த ட்ரெயினுக்கு போகணும். ஓகே, இதில் வச்சுட்டேன். ட்ரெயினு சென்ட்ரு பின்னு. ஓகே, வணக்கம் நண்பர்களே. நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, இந்த புக்கில் வந்து பேஜ் நம்பர் 50ல் இருக்கிற கனெக்ஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து என்ன கனெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, ஸோ நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். இந்த மாஸ்பெட் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாஸ்பெட் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மாஸ்பெட்டு, இந்த ட்ரிகர் போர்டு இந்த இருக்குது பார்த்தீங்களா? இந்த ட்ரிகர் போர்டு, இந்த டிசி வால்டேஜ், இந்த மூணும் சேர்ந்து நமக்கு எப்படி இந்த பக்கம் அவுட்புட் வந்து ஏசி வால்டேஜை கிடைக்கி அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏசி வால்டேஜ் வந்து நம்ம இந்த பல்பு போட்டு செக் பண்ணியிருப்போம். நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வீடியோவில் அந்த பல்ப் எரிஞ்சது பார்த்தீங்களா? இது வந்து ஏசி பல்பு 7 வாட்ஸு 220 LED ஏசி பல்பு தெரியுதுங்களா? சாரி, ஃபோக்கஸ். 7 வாட்ஸு 220 வோல்ட் ஏசி பல்பு. இந்த ஏசி பல்பு வந்து இந்த இடத்துல போடும்போது வந்து நமக்கு ஏசி கிடைக்கி. ஆனால் இன்புட் வந்து நம்ம டிசி கொடுக்குறோம். ஸோ டிசியை ஏசியாக இந்த இது வந்து எப்படி மாற்றுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட பேசிக் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னுச்சுன்னா, நம்மளோட பேசிக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, ஒரு பேட்ரி இருக்குது, ப்ளஸ்ஸு மைனஸு. ஓகேங்களா? இங்கே வந்து பல்ப் இருக்குது. ஸோ இந்த பல்ப் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த பல்பை தான் நான் வந்து இங்கே போடுறேன். இந்த பல்ப் இருக்குது. ஸோ இது வந்து ஏசியில் எரியக்கூடியது. இதுக்கு வந்து 2 லைன் இருக்குது. ஸோ இது வந்து ஏசியில் வந்து எரியக்கூடியது. இது வந்து டிசி, இது வந்து ஏசி. ஓகேங்களா? ஸோ டிசியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரே சைடு தான் மூவ் ஆகும். ப்ளஸில் இருந்து மைனஸுக்கு இந்த மாதிரி தான் மூவ் ஆகும். ஏசிங்கிறது எப்படி வேணாலும் நமக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் வந்து மூவ் ஆகும். இப்படியும் மூவ் ஆகும், இப்படியும் மூவ் ஆகும். ஸோ எப்படி மூவ் ஆகினாலும் நமக்கு வந்து இந்த ஏசியில் வந்து இந்த பல்ப் வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ப்ளஸில் இருந்து இப்போ நான் உங்களுக்கு பேசிக் சிம்பிள் டயக்ராம் வந்து போட்டு காமிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு டயக்ராமு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இது வந்து சுவிட்சு, இது சுவிட்சு, இது சுவிட்சு, இது சுவிட்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சுவிட்சு போட்டிருக்கோம். நான் உங்களுக்கு அடுத்த இதில் புரியறதுக்காக நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். இது ஏ, இது பி, இது சி, இது டி அப்படின்னு சொல்லி நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போது 4 சுவிட்சு இருக்குது. இப்போ வந்து எப்படி இருக்குது, 4 சுவிட்சு வந்து நமக்கு இருக்குது. ஸோ இந்த 4 சுவிட்சு இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த பல்பை வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறோம். இந்த பல்பை வந்து டைரெக்டாக கொண்டு வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம். இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னாச்சுன்னா, ஒரு சுவிட்சு ஆனில் இருக்கும்போது இன்னொரு சுவிட்சு வந்து ஆஃபில் இருக்கும். இது ஆனில் இருக்கும்போது இது ஆஃபில் இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு நல்லா தெரியறதுக்காக க்ரீன் கலர் வந்து எடுத்துக்கிறேன். அது வந்து எப்படி யூஸ் ஆகுதுன்னா, ப்ளஸ்ஸு இங்கே போகுது. ஸோ இங்கே போகும்போது இந்த சுவிட்ச் வந்து ஆனில் இருக்குது. ஆன் ஆகும்போது என்னது, இங்கே போயிடுது. இது வந்து ஆஃபில் இருக்குது. ஸோ இங்கே போகாது, இந்த பக்கம் போகுது, இந்த பக்கம் போகுது. ஸோ இங்கே வருது. இது வந்து ஆஃபில் இருக்குது. ஸோ இப்படி போய் இங்கே வந்து கனெக்ஷன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு தெரியறதுக்காக நான் ஏரோ மார்க் மாதிரி போடுறேன். ஸோ இந்த டைரெக்ஷனில் தான் நமக்கு மூவ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த டைரெக்ஷனில் தான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பாஸ் வந்து ஃபஸ்ட்டு சர்க்யூட் வந்து இந்த டைரெக்ஷனில் தான் நமக்கு வந்து மூவ் ஆகுது. இதே மாதிரி நான் இன்னொன்று டயக்ராம் வரைஞ்சிக்கிறேன். பேட்ரி ப்ளஸ்ஸு மைனஸு. ஸோ அதிலேருந்து நம்ம இப்படியே எடுக்கும். இங்கே ஒரு சுவிட்சு, அதே மாதிரி இங்கே ஒரு சுவிட்சு,
சென்டரில் பல்பு, எல்லாமே அப்படியே இருக்குது. அதே ஏ பி சி, இது டி. ஓகேங்களா? இப்போ வந்து நான் ரெட் கலர் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாச்சுன்னா, இந்த டயக்ராமில் வந்து என்ன பார்த்தோம், சியும் பியும் நமக்கு வந்து ஒரு சி பி இந்த ரெண்டு வந்து கனெக்ஷனில் இருக்குது. அப்போ இப்போ பேலன்ஸ் இருக்கிறது வந்து என்னது, ஏ அண்ட் டி. ஸோ மறுபடியும் அதேமாதிரி ப்ளஸில் இருந்து மூவ் ஆகுது, டிக்கு போகுது, டியிலேருந்து இங்கே போகுது, அப்படியே மறுபடியும் ஏக்கு போகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து டைரக்ஷனு ஓகேங்களா? ஸோ நீங்கள் ரெண்டு பக்கமே பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு பி ப்ளஸ்ஸில் இருந்து டி மூலமாக பல்போட, இப்போ பல்புக்கு வந்து நம்ம ஒரு இது கொடுக்கலாம்னு வைங்களேன். ஸோ இது வந்து பல்புக்கு ஒரு முனை என்ன முனை கொடுக்கலாம் அப்படின்னாச்சுன்னா எக்ஸு ஒய். ஓகேவா? இப்போ இது வந்து செகண்டுன்னு வச்சுக்கலாம், இது வந்து ஃபஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சர்க்யூட்டில் வந்து நமக்கு பாசிட்டிவ் வந்து பல்போட எங்கே போகுது, எக்ஸுக்கு போகுது. எக்ஸில் இருந்து தான் ஒய்க்கு போகுது, ஓகேங்களா? ஸோ எக்ஸில் இருந்து நமக்கு வந்து ஒய்க்கு போகுது, பல்பு எரியுது. ஸோ இந்த இடத்துல வந்து பல்பு எரியுது, ஏசி பல்பு வந்து எரியுது. மறுபடியும் நமக்கு போய் இதே சர்க்குலேஷன் வந்து மாறி மாறி நடக்குது. ஸோ நம்ம செகண்ட் சர்க்யூட்டில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பல்புக்கு முதல்ல ஒய்க்கு போகுது, ஒயில் இருந்து தான் எக்ஸுக்கு போகுது. ஸோ எக்ஸிலேருந்து ஒய், மேலே உள்ள சர்க்யூட்டில் எக்ஸிலேருந்து ஒய்க்கு போகுது, இது வந்து ஒயிலேருந்து எக்ஸுக்கு போகுது. ஸோ எதுக்காக நமக்கு இப்படி போகும்போது நமக்கு வந்து ஏசி கிடைக்க அப்படின்னாச்சுன்னா, டிசி வால்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ டிசி வால்டேஜை இந்த மாதிரி சுவிட்சு மூலமாக ஆன் ஆஃப் பண்ணி ஆனும்போது நமக்கு வந்து அதில் வந்து ஒரு பல்ஸ் வித் மாடுலேஷன் அப்படின்னு சொல்லி பிஎம்டபிள்யூ சிக்னல்னு ஒன்று கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி கேட்கும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு சிக்னல் ஒன்று கிடைக்கும். ஸோ இந்த சிக்னல் வந்து நமக்கு வந்து அந்த மாதிரி வேவாக ஃபார்ம் ஆகி நமக்கு வந்து ஏசி வால்டேஜாக நமக்கு ஃபார்ம் ஆகிரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டிசி வால்டேஜை சுவிட்சு மூலமாக ஆன் ஆஃப் பண்ணும்போது நமக்கு இந்த பக்கம் ஏசி வால்டேஜே கிடைக்கி. நம்ம மேனுவல் சுவிட்சில் வந்து டக்குன்னு அந்த மாதிரி ஆன் ஆஃப் பண்ண முடியாது. ஆக்சுவலாக இந்த வேலையை தான் அது பார்க்குது. ஸோ இந்த வேலையை நமக்கு வந்து இந்த சுவிட்ச் வந்து பண்ணுது. ஸோ இந்த சுவிட்ச் வந்து நமக்கு என்ன பண்ணுது, கிட்டத்தட்ட 50 ஹெச்எஸ்எட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 80-100 முறை கிட்ட பண்ணுதுன்னு நினைக்கிறேன். நான் கரெக்டாக அது பார்க்கல. ஸோ நமக்கு அவ்வளோ டீட்டெயிலாக தெரிய வேண்டாம், ஒரு பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சால் போதுங்கிறதுக்காண்டி நான் பண்ணல. ஸோ அந்த மாதிரி ஏசியை வந்து அது கன்வெர்ட் பண்ணுது. இந்த மாதிரி ஆன் ஆஃப் பண்ணி போகும்போது ஏசியை வந்து கன்வெர்ட் பண்ணுது. இந்த இடத்துல இந்த சுவிட்சுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாஸ்ஃபெட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து மாஸ்ஃபெட் இந்த பார்த்தீங்களா? ஸோ இதுதான் அந்த மாஸ்ஃபெட். இந்த மாஸ்ஃபெட்டோட சிம்பிள் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மாஸ்ஃபெட்டோட சிம்பிள் வந்து இப்படி இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து கேட்டு, ட்ரெயினு, சோர்ஸு. கேட், ட்ரெயின் தெரியுதுங்களா? ஓகே, தெரியுது. நான் கொஞ்சம் முன்னாடி வச்சுக்கிறேன். சோர்ஸு 3 பின்னு. ஸோ இதில் இருக்கிறதுல ஃபஸ்ட்டு பின்னு கேட்டு, 2ஆவது பின்னு ட்ரெயினு, 3ஆவது பின்னு சோர்ஸு. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம இதே இடத்துல வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னாச்சுன்னா ரீப்ளேஸ் பண்ணுறோம். இப்போ இந்த சுவிட்ச் இருக்குது, இப்படி போகும்போது இது ஆன் ஆகி இப்படி நமக்கு போகுது. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த மாஸ்பெட்டை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து டிராயிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு 2 மாஸ்பெட் வரைஞ்சிக்கிறேன், 4 மாஸ்பெட்டே வரைஞ்சிக்கிறேன். ஸோ சிம்பிளாக நான் வரைஞ்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இது வேண்டாம், இந்த ஒரு லைனை விட்டுருங்க. இது வந்து பேட்ரி, சேம் கான்செப்ட், ப்ளஸ்ஸு மைனஸு. இங்கே வந்து இது ப்ளஸ்ஸை போட்டுக்கலாம், இதை மைனஸாக போட்டுக்கலாம். ப்ளஸ்ஸு இங்கே கனெக்ட் ஆகிருக்கு, அதேமாரி இங்கே ப்ளஸ்ஸு,
இங்கே கனெக்ட் ஆகிருக்கு, இங்கே கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல பல்ப் இருக்குது. சேம் அதே மாதிரி தான் இருக்குதுங்க பார்த்தீங்களா. ஸோ இது வந்து இங்கே சுவிட்சாக இருந்தது, இங்கே இது வந்து சுவிட்சாக இருந்தது, இங்கே இது சுவிட்சாக இருந்தது, இங்கே இது சுவிட்சாக இருந்தது. ஸோ இந்த 4 சுவிட்சுக்கும் ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம வந்து மாஸ்பெட்டை மாற்றிருக்கோம். ஒரு மாஸ்பெட் மட்டும் நான் எழுதிக்கிறேன். இது வந்து கேட்டு, இது ட்ரெயினு, இது சோர்ஸு. இது வந்து மேனுவல் சுவிட்சு, நம்ம வந்து கையை வச்சு ஆன் ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணோம். இது வந்து எலக்ட்ரானிக் சுவிட்சு. ஸோ இந்த எலக்ட்ரானிக் சுவிட்சை வந்து ஆன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு சொல்லணும், நீங்கள் வந்து இத்தனை தடவை இவ்வளோ இன்புட் வருது, இத்தனை தடவை ஆன் ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம இதுக்கு வந்து சொல்லணும். இதை வந்து நம்ம வந்து கேட்டில் சொல்லுவோம். இதை வந்து நம்ம சிக்னலாக வந்து சொல்லுவோம். பல்ஸ் வித் மாடுலேஷன் சிக்னலாக வந்து நம்ம சொல்லுவோம். சொல்லும்போது என்ன ஆகும்னா, இந்த கேட்டுக்கு சிக்னல் போகும்போது இது அதுக்கேற்ற மாதிரி ஆன் ஆஃப் பண்ணி பண்ணும். சேம் கான்செப்ட் தான். இங்கே வரும்போது இப்படி போய் இந்த பக்கம் வரும், இந்த சைடு வரும்போது இப்படி போய் இங்கே வரும். அதே மாதிரி 2 தடவை மாறி ஏறி வர்றதுனால நமக்கு வந்து இது வந்து யூஸ் ஆகும். ஸோ இதில் இருக்கிற மாஸ்பெட் வந்து இதுதான் அந்த மாஸ்பெட்டு. இதுக்கு கொடுக்குற கேட்டுக்கு கொடுக்குற சிக்னல் வந்து இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அந்த சிக்னல் கொடுக்குற ட்ரிகர் போர்டு அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஸோ இது வந்து கேட் டிரைவ் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட் டிரைவ் டிரான்ஸ்ஃபார்மர், கேட்டை டிரைவ் பண்ணக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இது கேட் டிரைவ் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவாங்க. கேட் டிரைவ் யூனிட் அப்படின்னு சொல்லி மொத்த யூனிட்டில் இது வந்து கேட் டிரைவ் டிரான்ஸ்ஃபார்மரு. இதுதான் அந்த மாஸ்பெட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஆன் ஆஃப் கொடுக்கும். இதுக்கு கொடுக்கக்கூடிய இந்த இன்புட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ப்ளஸ் மைனஸ் டிசி இன்புட்டு, இந்த டிசி இன்புட் தான் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அந்த டிசி இன்புட். ஸோ இந்த டிசி இன்புட் தான் இதுக்கு நம்ம போகும். ஓகேங்களா. ஸோ நம்ம இந்த மாதிரி போகும்போது நமக்கு அந்த மாதிரி டிசி போனதுனால ஆன் ஆஃப் பண்ணுறதுனால நமக்கு இந்த இடத்துல ஏசி பல்பு வந்து எரியும். நான் அந்த வீடியோவில் போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் உள்ள பல்பு எப்படி எரிச்சு அப்படின்னு சொல்லி பாருங்கள். நான் இதை வந்து உங்களுக்கு சிம்பிளாக வந்து நான் ஆல்ரெடி வரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ நான் அதை உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, பார்க்குறதுக்கு ஒரு நிமிஷம். ஓகே, நல்லா தெரியுதுங்களா. ஸோ இப்போ வந்து நான் இது வந்து பேசிக்காக சொல்லிடுறேன். இது வந்து ப்ளஸ்ஸு 300 வால்டேஜ் ப்ளஸ்ஸு, இது வந்து இந்த இடம் வந்து ப்ளஸ்ஸு, இந்த இடம் வந்து மைனஸு. ஓகே, இந்த 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 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே ப்ளஸ்ஸு, இது வந்து மைனஸ். இங்கேருந்து ப்ளஸ் வால்டேஜ் போகுது. நான் என்ன ரீசனுக்காக அப்படி எடுத்துருக்கேன் அப்படின்னாச்சுன்னா, இதை நீங்கள் இப்படி வச்சு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து தெரியணும் அப்படிங்கிற ரீசனுக்காக ப்ளஸ்ஸு அப்படின்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன். ப்ளஸ்ஸில் இருந்து போகுது. ஸோ இந்த பக்கம் இது ப்ளஸ்ஸுங்கிறதுனால இது ப்ளஸ்ஸு, இந்த பக்கம் மைனஸ் அப்படியே மாற்றி போட்டிருக்கேன். ப்ளஸ்ஸில் இருந்து போகிறது வந்து ஃபஸ்ட்டு எங்கே போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரெயினுக்கு தான் போகும். ஸோ இங்கே வந்து நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காண்டி இதை எழுதியிருக்கேன் பாருங்கள். கேட்டு ட்ரெயினு சோர்ஸு, சேம் கேட்டு ட்ரெயின் சோர்ஸு அப்படியே மாற்றி வச்சிங்க அப்படின்னுச்சுன்னா அதோட ஃபஸ்ட் லக்கு தான் கேட்டு. நீங்கள் அந்த நம்பரை பார்க்குறீங்க, அந்த நம்பர் உங்களை பார்த்து இருக்குது, கேட்டு ட்ரெயின் சோர்ஸு. ஸோ அந்த ரீசனுக்காக கேட்டு ட்ரெயின் சோர்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். ஸோ நம்ம வந்து எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா இங்கேயே நல்லா பாருங்கள், அந்த 300 வால்டேஜ் ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து 2 இது வந்து இந்த 3 மாஸ்பெட் இருக்குது, இந்த 3 மாஸ்பெட் இருக்குது, இந்த 3 இருக்குது, இந்த 3 இருக்குது. ஓகேங்களா. நான் வந்து சாம்பிளுக்காக ஃபஸ்ட் யூனிட்டாக எடுத்திருக்கேன். ஸோ சாம்பிளுக்காக ஃபஸ்ட் யூனிட்டாக எடுத்திருக்கேன். இதுதான் ஃபஸ்ட் யூனிட்டு. இது வந்து 4 பேங்காக இருக்கும். இது ஒரு பேங்கு, இது ஒரு பேங்கு, இது ஒரு பேங்கு, இது ஒரு பேங்கு. இந்த பேங்க்கு உண்டான சிக்னல் ஃபுல்லாக இந்த இங்கேருந்து இந்த 2 பின்னிலேருந்து இந்த 3 பேங்க்கு போகும், இந்த 2 பின்னிலேருந்து இந்த 3 பேங்க்கு போகும், இந்த 2லேருந்து இங்கே, இந்த 2லேருந்து இங்கே. ஸோ ஓகே, உங்களுக்கு அந்த மாதிரி சிக்னல் வந்து ஒவ்வொரு ஏரியாவாக டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ இது வந்து 1ஆம் நம்பர் பார்ட்டுக்கும் போது இந்த 3 நான் எடுத்திருக்கேன். அதை வந்து எப்படி வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, நல்லா கவனிச்சிங்க அப்படின்னாச்சுன்னா இந்த 300 வால்டேஜ் ப்ளஸ்ஸு வந்து ஒரே ஒரு யூனிட்டுக்கு மட்டும்தான் போகும். மறுபடியும் வந்து இது வந்து சிக்னலில் கிடக்கும். நான் வந்து உங்களுக்கு நல்லா செக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ கண்டினியூட்டி மோடு போட்டுருந்தேன். கண்டினியூட்டி மோடு போட்டு உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்கும், இருந்தாலும் பார்த்துக்கோங்க. மல்டிமீட்டர் தெரியுதுங்களா. ஓகே. ஸோ இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் இதுதான் ப்ளஸ்ஸு, நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் ப்ளஸ்ஸு. ஸோ இந்த ப்ளஸ் வந்து எங்கே போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா டயக்ராமில் பாருங்கள். இந்த டயக்ராமில் வந்து எங்கே போகுது, ட்ரெயினுக்கு போகுது. ப்ளஸ்ஸு வந்து ட்ரெயினுக்கு போகுது. ஸோ அப்போ அந்த ட்ரெயினுக்கு போகிறது வந்து என்னது, 2வது பின்னு தான் ட்ரெயினு. கேட்டு ட்ரெயினு சோர்ஸு உங்களுக்கு தெரிகிற மாதிரி நான் இப்படி திருப்பியே வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி திருப்பி வைக்கிறேன். கேட்டு ட்ரெயினு சோர்ஸு. அப்போ இந்த ப்ளஸ் வந்து எங்கே போகணும், இந்த ட்ரெயினுக்கு போகணும். ஓகேங்களா. இதில் வச்சுட்டேன். ட்ரெயினு சென்ட்ரு பின்னு. ஓகே
ஓகே ஓகே ஓகே. இப்போ நான் வேறு பின்லலாம் வைக்கேன், 1ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் வரல. ஆப்போசிட்டில் நீங்கள் எதில் வச்சிங்கனாலும் வராது. ஸோ இந்த சர்க்யூட்டு நமக்கு வந்து ட்ரெயினுக்கு வந்து நமக்கு 300 வோல்டேஜ் வந்துருச்சு. நமக்கு வந்து டிசி ட்ரெயினுக்கு வருது, ட்ரெயினில் இருந்து சோர்ஸுக்கு போகுது. கேட்டு, ட்ரெயின், சோர்ஸு வந்து நமக்கு மாஸ்பெட் மூலமாக சிக்னல் போகும். இந்த சிக்னல் வந்து கேட்டுக்கு வரணும். இதில் வந்து நான் உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கேன். இது ஏ, இது பி, இது சி, இது டி. ஸோ ஏலேருந்து சிக்னல் வந்து போகணும். ஸோ இப்போ வந்து இது வந்து இன்சைடில் இருக்கிறது A1, A2. எப்போவுமே இன்சைடில் இருக்கிறதுலேருந்து தான் சிக்னல் போகும். இப்போ நல்லா பார்த்திங்க அப்படின்னா இந்த சிக்னலு A1லேருந்து அப்படியே எங்கே போகுதுன்னு பாருங்கள், மொதல் நம்பர் பின்னுக்கு வருதா. இதில் மொதல் பக்கம் இருக்கிறது வந்து என்னது, கேட்டு. ஸோ இதில் கேட்டுக்கு போகுதுங்களா. ஸோ அடுத்து இங்கே ரெசிஸ்டன்ஸ் போட்டு ரெசிஸ்டன்ஸ் மூலமாக இங்கே வந்து கேட்டு, ரெசிஸ்டன்ஸ் போய் ரெசிஸ்டன்ஸ் மூலமாக கேட்டு. அப்போது இந்த கேட்டுக்கு வந்து சிக்னல் வந்துருச்சு. A1 இதிலேருந்து சிக்னல் வந்துருச்சு. ஸோ அது மூலமாக சோர்ஸ் போகும். இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த சோர்ஸு ட்ரெயினோட கனெக்ட் ஆகிருக்கும். இங்கே வந்து இதுதான் சோர்ஸு. இந்த சோர்ஸு இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது சோர்ஸு. இந்த லாஸ்ட்டு பின், ஃபஸ்ட்டு பின், இங்கேருந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பின் வந்து சோர்ஸு வந்து அடுத்து இதோட ட்ரைவ் பின்னுக்கு ட்ரெயினுக்கு வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ட்ரெயினு சோர்ஸு ட்ரெயின் கனெக்ட் ஆகிட்டுங்களா. ஓகே, கனெக்டு ஆயிடுச்சு. ஸோ அப்போ இதுதான் பேசிக்கு. ஸோ இதுக்கு வந்து சிக்னல் வருது. எதுக்கு, 2வது பின்னு. அப்படி ஆப்போசிட்டு மைனஸ் கூட கனெக்ட் ஆகிருக்கிற மாஸ்பெட்டுக்கு வந்து சிக்னல் வரணும். சிக்னல் வந்து எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சியிலேருந்து வருது. இப்போ பாருங்கள், இதுதான் சி. அதுக்கு ஆப்போசிட்டு, ஏக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது சி 1லேருந்து தான் வரும். C1லேருந்து இங்கே பாருங்கள் வந்துருச்சு. எங்கே வருது, கேட் பின்னுக்கு வருது. இங்கே இதுதான் கேட் பின்னு, ஃபஸ்ட்டு பின்னு தான் கேட் பின்னு. கேட்டு, ட்ரெயினு, சோர்ஸு, இதுதான் கேட் பின்னு. ஸோ இந்த கான்செப்டில் தான் நமக்கு வந்து அது வந்து இயங்குது. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து கெப்பாசிட்டர் போட்டிருக்காங்க. அந்த கெப்பாசிட்டர் வழியாக இதில் எது கெப்பாசிட்டர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 3 தான் கெப்பாசிட்டரு. ஸோ இந்த கெப்பாசிட்டர் போட்டு இந்த கெப்பாசிட்டரில் போய் ஜாயிண்ட் ஆகுது. கெப்பாசிட்டர்லேருந்து இங்கே வந்து ஏசிக்கு வருது. நான் சும்மா ஒரு இது தெரியணுங்கிறதுக்காண்டி ப்ளஸ் மைனஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கேன். அந்த மாதிரி கிடையாது. இது வந்து இந்த மாதிரி தெரியணுங்கிறதுக்காக நம்ம வந்து போட்டிருக்கோம். இதில் இருந்து இன்னொன்று வந்து என்ன ஆகுது அப்படின்னுச்சுன்னா 300:1 டிரான்ஸ்ஃபார்மர் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த 300:1 டிரான்ஸ்ஃபார்மரை பற்றின வீடியோ வந்து நான் அடுத்து போடுவேன். ஓகேங்களா. ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட்டு. ப்ளஸ்ஸு எப்பவுமே ஒரு 2 மாஸ்பெட் இருக்குது அப்படின்னாச்சுன்னா ப்ளஸ்ஸு எப்பவுமே ட்ரெயினுக்கு தான் போகும். கேட்டுக்கு எப்பவுமே சிக்னல் வரும். கேட்டுக்கு சிக்னல் தான் வரும். ட்ரெயினுக்கு தான் இன்புட் வரும். ஸோ இன்புட் வருது, அது சோர்ஸ் மூலமாக வெளியாகுது. இதோட சோர்ஸ் வந்து அடுத்ததுக்கு இன்புட்டாக மாறுது, இங்கே வருது. ஸோ இப்படி வந்து ஒர்க் ஆகாது, இப்படி தான் ஒர்க் ஆகும். அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது கூட தான் ஒர்க் ஆகும். சேம் 2ஆம் நம்பர் வந்து அதே மாதிரி தான் கேட்டுக்கு போகுது, சிக்னல் மூலமாக போகுது. இது வந்து எங்கே கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏசியில் வந்து கனெக்ட் ஆகுது. இது வந்து எங்கே கனெக்ட் ஆகுது, ஏசியோட மைனஸில் வந்து கனெக்ட் ஆகுது. நான் உங்களுக்கு தெரியறதுக்காக போட்டிருக்கேன். ஏசியோட மைனஸில் வந்து கனெக்ட் ஆகுது. இதில் எது 2வது, இந்த யூனிட் தான் 2வது. இதுதான் மைனஸு, ஏசியில் போய் கனெக்ட் ஆகுது. இது ப்ளஸ்ன்னு போட்டிருக்கேன், இது வந்து நான் மைனஸ்ன்னு போட்டிருக்கேன். இதில் இருந்து போய் கனெக்ட் ஆகுது. ஸோ சிம்பிளாக பார்க்கணும் அப்படின்னுச்சுன்னா இதுதான். ஓகேங்களா. ஸோ இது வந்து 3 இருக்கிற ஒரு பேங்கு, இது 3 இருக்கிற ஒரு பேங்கு, இது ஒரு பேங்கு. இதை வந்து நான் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னாச்சுன்னா இப்படி தலைகீழாக வச்சுருக்கேன். இப்படி வச்சு உங்களுக்கு நான் வந்து எடுத்து காமிச்சிருக்கேன். ஓகேங்களா. இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி வச்சு உங்களுக்கு நான் டாப் வியூலேயே வரைஞ்சி காமிச்சிருக்கேன். ஸோ ப்ளஸ்லேருந்து சிக்னல், ப்ளஸ்லேருந்து ஒரு சைக்கிள் வந்து எப்படி போகுது, இந்த மாஸ்பெட்டுக்கு போகுது. ஃபஸ்ட்டு செட் ஆஃப் மாஸ்பெட்டுக்கு போகுது. இந்த மாஸ்பெட்டு இந்த இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த 3 மாஸ்பெட்டு, இந்த 3 மாஸ்பெட்டில் போகுது. போன உடனே என்ன ஆகுது, இப்படி போகுது. இங்கே மூலமாக போய் கெப்பாசிட்டர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ கெப்பாசிட்டருக்கு போகுது. இங்கேருந்து போகிறது கெப்பாசிட்டருக்கு போய் ப்ளஸ்ஸில் இருந்து தான் மைனஸுக்கு போகுது. ஃபஸ்ட்டு சைக்கிள் வந்து எங்கே போகுது, ப்ளஸ்ஸில் இருந்து மைனஸுக்கு போகுது. +லேருந்து மைனஸ் போய் மைனஸ்லேருந்து இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிற டி செக்ஷன் வழியாக மறுபடியும் இந்த இடத்துல வந்து கனெக்ட் ஆகுது. 2வது பாஸ் வந்து எப்படி போகுது, 300 வோல்டேஜ் இந்த லாஸ்ட்டில் இருக்கிறதுக்கு போகுது. இந்த லாஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதுக்கு போகுது. இந்த இதுக்கு போகிறதுனால அது அங்கே போய் எங்கே கனெக்ட் ஆகுது, மைனஸில் கனெக்ட் ஆகுது. மைனஸில் கனெக்ட் ஆகி ப்ளஸ் வழியாக மறுபடியும் எங்கே வருது, இந்த சிக்கு வருது. ஸோ BC AD இப்படி கிராஸ் எக்ஸு இந்த கிராஸில் வருது.
மூலமாக இந்த இடத்துல வருது. இந்த இடத்துல நமக்கு 300 வோல்டேஜ் 300:1 டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் நமக்கு அதோட ஃபீட்பேக் இது வந்து கரெக்டான முறையில் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி ஃபீட்பேக் வந்து நமக்கு 300:1 டிரான்ஸ்ஃபார்மர் மூலமாக போகும். நமக்கு சிக்னல் வந்து எப்போவுமே இங்கே A1 சிக்னல் கிடைக்கும், இங்கே B1 சிக்னல் கிடைக்கும், இங்கே C1 சிக்னல் கிடைக்கும், இங்கே D2 சிக்னல் கிடைக்கும். அது எல்லாமே ட்ரெயினோட இந்த சோர்ஸோட இணைஞ்சிருக்கும். மீதி இருக்கிறது A2 A1 கேட்டுக்கு போச்சு அப்படின்னாச்சுன்னா இது வந்து சோர்ஸுக்கு வரும். B1 கேட்டுக்கு போச்சுன்னா B2 சோர்ஸுக்கு, D1 கேட்டுக்கு D2 சோர்ஸுக்கு, C1 கேட்டுக்கு C2 சோர்ஸுக்கு. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆகி ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸில் இருந்து மைனஸ் போகும். இந்த பாஸு ப்ளஸ்ஸுக்கு போய் ப்ளஸ்ஸில் இருந்து மைனஸ் போகும். செகண்ட் பாஸு மைனஸில் இருந்து ப்ளஸ்ஸுக்கு போகும். ஸோ இந்த மாதிரி மாறி 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 வரதுனால உங்களுக்கு வந்து நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா நமக்கு ஏசி வந்து கிடைக்கும். ஸோ ஏசி கிடைக்கிறதுனால இந்த பல்பு வந்து நம்ம எரியறதுக்காக நம்ம செக் பண்ணி பார்த்துருப்போம். இந்த மாதிரி நமக்கு ஏசி கிடைக்கிறதுனால சென்டரில் இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து அது போகும். சென்டர் டிரான்ஸ்ஃபார்மருக்கு அது போகும். சென்டர் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து அந்த ஏசியை வாங்கி ஸ்டெப் டவுன் பண்ணி அந்த ஏசியை வந்து மறுபடியும் டயோடு மூலமாக நமக்கு டிசியாக நமக்கு அவுட்புட் கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு இந்த கான்செப்ட்டு. ஸோ இந்த யூனிட் வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாஸ்பெட்ஸு டிரைவ் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஆர் ட்ரிகர் போர்டு. ஓகேங்களா? ஸோ அந்த யூனிட்டு அது கூடயே நமக்கு 300:1 டிரான்ஸ்ஃபார்மரு, 300:1 டிரான்ஸ்ஃபார்மரு, அதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த இன்புட் யூனிட். ஸோ இது எல்லாம் மூலமாக தான் நமக்கு வந்து இந்த மாதிரி நமக்கு இந்த இடத்துல நமக்கு அவுட்புட் கிடைக்கும். நம்ம இங்கே டிசியாக கொடுக்கும், நமக்கு இந்த இடத்துல ஏசி வோல்டேஜாக கிடைக்கிது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து யூஸ் ஆகுது. ஸோ இப்போ நம்ம இதில் எது போயிருந்தது அப்படின்னாலுமே நமக்கு வந்து ஓசி லைட்டு காமிக்கும். இப்போ நீங்கள் இந்த ட்ரிகர் போர்டு போச்சு அப்படின்னு ஆச்சுனாலும் உங்களுக்கு மாஸ்பெட் ப்ராப்ளம் ஆகும். மாஸ்பெட் போச்சு அப்படின்னாலுமே ட்ரிகர் போர்டு இஷ்யூ ஆகும், ஓசி கம்ப்ளைண்ட் வரும். ப்ளஸ்ஸு நமக்கு அந்த சர்க்யூட்லேயே இணைஞ்சிருக்க இந்த 300:1 டிரான்ஸ்ஃபார்மர், இந்த ஃபீட்பேக் டிரான்ஸ்ஃபார்மர் கரெக்டாக ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கனாலும் நமக்கு வந்து ஓசி கம்ப்ளைண்ட் காட்டும். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து இந்த ரீசனுக்காக தான் இயங்குது. இதுதான் பேசிக்கு. ப்ளஸ்ஸு இந்த சைடு மாஸ்பெட்டுக்கு போகுது, இங்கேருந்து நமக்கு சிக்னல் வந்து இந்த இடத்துலேருந்து நமக்கு இங்கே சிக்னல் கிடைக்கி, இங்கேருந்து இங்கே ப்ளஸ்ஸுக்கு போகுது, ப்ளஸ்ஸில் இருந்து மைனஸுக்கு போகுது. உள்ள அங்கே டிரான்ஸ்ஃபார்மர் காயில் இருக்கிறதுனால ஒரு சுற்றி மைனஸுக்கு வருது. மைனஸில் இருந்து இந்த 3 மாஸ்பெட் வழியாக இந்த மைனஸுக்கு இங்கே வந்து இறங்கிடுது. ஓகேங்களா? அடுத்த சைக்கிள் ப்ளஸ்ஸுக்கு போகுது, ப்ளஸ்ஸிலேருந்து இந்த கார்னர் 3க்கும் போகுது, அப்படியே மைனஸுக்கு போகுது, மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸுக்கு வருது, இந்த ப்ளஸ்லேருந்து இந்த 3 மாஸ்பெட்டுக்கு வருது. 300 டிரான்ஸ்ஃபார்மர் வழியாக நமக்கு எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி கிராஸு இந்த 3 இங்கே போய் சிக்னல் கொடுக்கும், இங்கே இருக்கிற 3 இங்கே இருக்கிற கிராஸ், இந்த மாதிரி கிராஸ் சிக்னலில் நமக்கு சிக்னல் கொடுக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம கிராஸ் சிக்னல் கொடுக்கறதுனால நமக்கு வந்து இங்கே கொடுக்குற டிசி வந்து இந்த டிரைவ் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ப்ளஸ் இந்த மாஸ்பெட் மூலமாக நமக்கு ஏசியாக கிடைக்கிது. இந்த ஏசி மிடில் போர்டுக்கு போகுது. ஓகேங்களா? நன்றி.